பொல்லாத காட்டுல பொலிவிழந்து கிடைக்கீங்களே, ஆறு நீங்க எப்படி வந்து சேர்ந்தீங்க? பெற்றவங்கள்ட்டையும் பசிக்கு சோறு கொடுத்தவங்கள்ட்டையும் பொய் சொல்லக்கூடாதும்பாங்க. நான் தான் பாண்டி, தீவிர பேர் பாண்டி. பேர் அதே பாண்டி தான். பயமா இருக்கா? உங்க கண்ணை பார்த்தா அடிப்பட்ட வேங்கியோட வெப்பம் தான் தெரியுதே தவிர வெறி தெரியல. ஏதாவது வேணுமாயா? சொல்லுங்கயா. நான் உசுரோடு இருக்க சரியா என் சேக்காளி 5 பேர்த்துக்கிட்ட சொல்லணும். ஆழ்வார் கோயில் அழியா, முறப்பநாடு ராமசுப்பு, திரியூர் மருது, வெள்ளூர் வேலையா, முக்காணி முத்துராமலிங்கம், இவங்கெல்லாம் போய் சொல்லுவியா? சொல்லுதமியா. முதல் 4 பேத்துக்கிட்ட. ஆடு முக்காணி முத்து சொல்ல முடியாத இடம். சொக்கலோகம் போய் 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? செம்மறி ஆடு 10-20 கொடுத்துட்டு சீக்கிரம் செத்து போனாரு எங்க அண்ணன். நீ ஒரு வீடும் இல்லாம ஒத்த பிள்ளையா நிக்கிற ஒயிலா, கூட்டாளியா கூட பிறந்தவன் இல்லாட்டியும் குடும்பத்துல ஒருத்தி நான் இருக்கேன். கவலையை விடுமியா. வரட்டா? இத வச்சா வெட்ட வந்தான்? ஆமாங்க ஐயா, நாங்க கும்பிடுற சாமி நீங்க தான் ஐயா. நீங்களே சொல்லுங்க, இந்த பாவி மனுஷனை நாங்க கட்டி வருஷம் 3 ஆகுது. செக்குக்கு மாட்ட கொடுத்தாலும் சீவன பெருக்கி பொண்ணு கொடுக்காதன்னு தெந்தரு பேரையில சொல்லுவாங்க. திருச்செந்தூர் திருவிழாவை சீவன பெரிய சிறப்புன்னு எங்க ஊர்ல கூட தான் சொல்லுவாங்க. ஊர் பேர்ல சாணியை தெளிக்காம விஷயத்துக்கு வாமா. ஒரு நாள் ராத்திரி கூட இந்த ஆளு வீட்டுல தங்குறதே இல்ல. ஐயா, ஏன்னு கேட்டா அடி உததான். இன்னைக்கு 2 ஒண்ணு பார்த்தலாம்னு வப்பாட்டி வீட்டுக்கு போகாதையும் அதுக்கு என் சங்க பிடிச்சு வெட்டாரு வாளால வெட்ட வந்தாரு. ஐயா, நான் வெக்கத்தை விட்டு வெளியே சொல்லுதேன். இவன் எனக்கு பொஞ்சாதி இல்ல, பேய் பிடாரி. இந்த வெறுவாக்கம் கிட்ட மூதி யாரோடய தொடுப்பு வச்சுக்கிட்டு எம்எல்ஏ பழிய போடுதா? இந்த பிடாரியோட வழக்க முடிச்சு நீங்க தான் ஒரு நியாயத்தை சொல்லணும். நீச்சு வாக்கியா வரப்ப ஏதாவது இருக்க? 4 ஏக்கரா நஞ்ச நிலமோ வாழைத்தோப்பும் இருக்குங்கய்யா. ஊர்ல உள்ள பெரிய வீடுக 4ல நம்மளதும் ஒண்ணுங்க. அங்கங்க போயார வண்டி கூட வச்சிருக்கோம்யா. பாண்டி ஐயா, அவன் வண்டியை கொண்டாந்து மாட்டை பத்தி விடல. அது புறத்தால போய் எங்க நிக்குதுன்னு பாத்துட்டு வாங்க. சரிங்க. ஐயா, வில்லுவண்டி ரெக்கார்ட் டான்ஸ்காரி தாராமணி வீட்டுல போய் நின்றுச்சியா. அது எங்க இருக்கு? பெருமானபுரம் தாண்டி ஒரு பரலாம் நார்கல் ரோட்லயா. ஆக இப்ப என்ன புரியுதுன்னா, இந்த ஆளு 3 வருஷமா வண்டியை கட்டி டான்ஸுக்காரி வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதான் ஆள் இல்லாட்டா கூட தட்டி விட்ட செக்கு மாடு மாதிரி ஒரே ரோட்ல போய் அதே வீட்டுல தன்னாட்டுல போய் நிக்குது இவன் மாடு. இவன் பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி பழியும் சுமத்தி கொலையும் வேற பண்ண முயற்சி செஞ்சிருக்கிறதால பாண்டி ஐயா, இவனை செக்ஷன் 136ல போட சொன்னேன்னு அந்த சுப்பையா இல்ல இன்ஸ்பெக்டர், அவன்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லல. சரிங்க. காலை விடல. என்னாச்சு சொல்லல? அட சொல்லல. ஐயா, இந்த பையன் முருகன் என் பொண்ணு கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்ணுதான். கேட்டா காதலுங்க கத்தரிக்காங்க. ஐயா, இது என் பொண்ணு முத்தம்மா. இவ கட்டிக்க போற முறை பையன். இது அவங்க பிறந்தப்பவே முடிவு பண்ணுதாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்கெல்லாம் நாட்டுக்கிட்டு தாங்க நிக்கணும். முருகா. பாண்டி ஐயா, தெக்கால மேட்ல நெல் எடுத்து போட்டுருக்கல, நீ போய் ராவுக்கு காவலுக்கு படுத்துக்க. சரிங்க ஐயா, சாப்பிட்டு போல. சரிங்க. ஏய் முருகா, போலீஸ் வேலை பார்க்குற தினவா தோலை உரிச்சிருவேன். ஏம்ல இந்த பிள்ளை கல்யாணத்துல போய் அளவு எடுக்கிறேன்? ஐயா, இவ என்ன காதலிக்கிறாளான்னு நீங்களே கேட்டு சொல்லுங்கய்யா. இவ என்ன கட்டிக்க மாட்டானா நானே விளையிறேன் ஐயா. இவ அப்பன்னு ஆத்தாலும் இவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்கய்யா. அதான் நான். அப்படியா? உள்ள நீ சொல்லு, இவனை காதலிக்கிறியா? இவளை மிரட்டி புழுக வைக்கிறாங்கய்யா. நீங்க இன்னமும் தீர விசாரிச்சு தீர்ப்பு சொல்லலைன்னா என் உசிரே போனாலும் பரவாயில்லன்னு இதுக்கு காரணமான 5-10 தலைகளை உருட்டிட்டு தான் போவேன். என்னால பேசுற? அந்த 5-10 தலையில என் தலை ஒண்ணா? சொல்லல. நான் சொன்னதே திரும்ப சொல்லுவேன்.
இதுக்கு காரணமா 5-10 தடவை உருட்டு போட்டுதாயா சாவா இந்த முருகன். உனக்கு எவ்வளவு கொழுப்புல நீ பாக்குற சோழி தொலைஞ்சதுன்னா உன் கொழுப்பு தானா அடங்கும். போலீஸ்ல சோழிய பார்த்துட்டு ஊர்ல கைவாளித்தனமா பண்ற, முதல்ல அதை தொலைக்கிற. இதே மாதிரி நீ பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் கல்யாணத்தை நடத்து. இவனை நான் பாத்துக்கிறேன். முருகா என்ன ஆச்சு உனக்கு? கோட்டி பிடிச்சிருந்தா கேட்டு வேலை செய்யறத பொட்டச்சு மேல அழுதுட்டுக்கவே. கிராம்ஸுக்கு எடுத்துட்டாரு. நான் கட்ட வேண்டிய பொண்ணையோ வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாருன்னு என் சோழியை தொலைச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த ஆளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுப்பையா ஆடு களவாடிட்டான் எவ்வளவு விரவா கட்ட பய சொல்ல, அதை நம்ம கிராம்ஸ் முச்சந்தில் ஷார்ட் எடுத்து கொடுக்க வச்சாரு. கீழ்பாட்ட பஞ்சாயத்து பிரசிடன்ட் தேர்ந்தெடுத்துக்க ஜெயிக்க வேண்டியது யாரு? நம்ம சிவசுப்பு. ஆனா கிராம்ஸ் நேரில் போய் உட்கார்ந்து யாரை ஜெயிக்க வச்சாரு தெரியுமா? கேட்டுக்கங்கய்யா, கிராம்ஸ் விட்டு தொழுவத்து மாடு தலையாட்டுறீங்க. சின்ன சுப்பையாவே ஜெயிச்சான். இப்படியே போனா நம்ம சாதிச்சா கெடுக்கிட்டு போய் மக்கி மண்ணா போக வேண்டியதாவே. அதுக்கு என்ன செய்யலாங்கிறீரு? கிராம்ஸ் சோழியை முடிச்சிட வேண்டியதான். சுடுவா அவரை வேலை தானே. இன்னும் பேசுகினாலும் நம்ம எல்லாரும் கூண்டோட கைலாசம் தான் எனக்கு நல்லா தெரியும். அதனால திட்டம் போற சோழியை நம்ம செய்யணும். அதை அச்சு பிசகாம செய்யற சோழியை அடுத்தவனுக்கு கொடுக்கணும். அவன் வீரனா இருக்கணும், ஆனா விவேகியா இருக்கக்கூடாது. ஆத்திரம் வர்றவனா இருக்கணும், ஆனா எதையும் அலசி பார்க்கறவனா இருக்கக்கூடாது. நம்மளை நம்புறவனா இருக்கணும், ஆனா நல்லதுகிட்ட தெரிஞ்சவனா இருக்கக்கூடாது. சுருக்கமா சொல்ல போனா ஆறருள்ள ஆளா இல்லாம ஆளை தீக்கிற ஆயுதமா இருக்கணும். ஆயினாரு வேற கிரகத்துலதான் அப்படி ஒரு ஆளு கிடப்பான். அது என்ன அப்படி சொல்லிட்டு? நம்ம பாண்டி பயப்படி. வீட்டுல வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் வாங்குறாங்களா? எஸ்ஐக்கு கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி ஃப்ரீ பாஸ் போட்டுக்கல. தகராறு யாருல அவனுங்க வெறுவா கட்ட பசங்க அடிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க. அருவா வச்சிருக்கானே அவன் தான் பெரிய சண்டையன் நினைப்பு. சல்லிப்பாயன் சண்டியனா? உள்ள தள்ளிட்டு 2 தட்டு தட்டினா எல்லாம் சரியாயிடும். இல்ல போங்கள. போலீஸ் பிடிக்கானுங்க. ஐயா என்ன நடந்தது நீங்களாவது சொல்லுங்க ஐயா. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவருங்க ஐயா. அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. தயவு செய்து அவர் விட்டுருங்க ஐயா. என்ன கிராமத்தை வந்து பேசிக்கிற? ஐயா ஐயா. என்னல பாண்டி எங்க போயிட்ட? ஐயா எங்க அண்ணன் மலையாண்டிய போலீஸ் போட்டு அடிக்கானுங்க ஐயா. நீங்க தான் பிடிக்க சொன்னீங்களா? எனக்கு தெரியா, நீங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் தாம்பல சொன்னேன். கைவாளி பைய கள்ள குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். 4 சாத்துனா உச்சத்துல வரைக்கும்னு நான் தாம்பல சொன்னேன். கலாட்டா பண்ணதுங்க அண்ணன் இல்லைங்க ஐயா. அவர் ரொம்ப நல்லவருங்க ஐயா. நீ வண்டி எடுல. ஐயா ஐயா நான் பார்த்து சொன்னது பொய்யா? எந்த களவாணி பயிலாவது அவன் செஞ்ச தப்ப ஒப்புத்துக்கிட்டு இருக்கானா? ஏல போய் சோழிய பாருல. போல போல போல. எனக்கு தலைக்கு மேல சோழி கிடக்கு. நீ வேற ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிக்கிட்டு. ஏல சொல்லல வரசல போல. ஐயா 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 போல போல போல. ஐயா எங்க அண்ணனை விட சொல்லுங்க ஐயா. ஐயா 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 போல. அதான் ஜாமீன்ல எடுத்தான்ல. நீ என்ன அண்ணே
உனக்கு உதவ முடியாத உலக்கை ஆயிட்டேன்னு. நீ என்னடா பண்ணுவ? நம்ம சாதிச்சனம் வேற, மற்றவங்க வேறதான். உடம்புல அடிபட்டா அழுகிறது கண்ணுதான். நம்மெல்லாம் கண்ணு மாதிரி இருக்கவ, ஆனால் கிராமஸ் மாதிரி இருக்கிறவங்க அடிக்கிற கையா இருக்காங்க. நீ விசுவாசமாக தான் இருக்க. விசுவாசங்கிறது தண்ணி மாதிரிவே. சங்கில் பார்த்தா தீர்த்தம், சட்டியில் பார்த்தா சாம்பார், சாலையில் பார்த்தா சாக்கடை. நீ உன் விசுவாசத்தை சாலையில் பார்த்துட்டு இருக்கிறவே, பார்த்துக்க. இளைய பாண்டி, பொண்ண மலையாண்டிக்கு விழுந்த அடி நம்ம சாதி சனத்துக்கு விழுந்த அடியில போன 10 வருஷமா நம்ம சாதி சனத்துக்கு இந்த கிராம்ஸ் கொடுத்தது ரத்த காயமும் சாவும் தான். இனிமேலும் பொறுக்க முடியாதுன்னு தான் நாங்கள் எல்லாம் உசுருக்கு தூங்கி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். என்னது? பெரிய கடை வெட்டுறதுன்னு. என்னது? ஆமல, நம்ம சுடலமாட சாமி கிடை வெட்டுறப்ப கெடாம இருக்கிற கோவத்திலே வெட்டுறோம். நம்ம தாய் பிள்ளைங்க சாதி சனம் நல்லா இருக்கிறதுக்காக சாமி வேண்டித்தானே படையில் போடுறான். அது மாதிரி தான்ல இதுவும். சாதிசனம் நல்லா இருக்க சாமிக்கு படையில் பெரிய கடை கிராம்ஸை பலி கொடுத்துட போகிறோம். ஐயாவையா? இலே, உனக்காக பண்ணல, ஊருக்காக பண்ணுத. நம்ம தாய் பிள்ளைங்க 100 ஆண்டு நல்லா இருக்கத்தாமலே படையில் போடுறேன். இது ஒரு குத்தமும் இல்லை, பழிபாவம் இல்லை. ஆத்தா இருக்கா, அண்ணா இருக்கா, கட்டின பொஞ்சாதி இருக்கான்னு பார்க்குறியா? கவலைப்படாத, அவங்கெல்லாம் நல்லா இருக்க 2 ஏக்கர் நிலமருதி வச்சிடறோம். பூவுக்கு 5 கோட்டை நெல்லும் கொடுத்துட்றோம். இதை நீ உனக்காக செய்யல பாண்டி, ஊருக்காக செய்த. ஆளாளுக்கு வரி போட்டாவது உன் கேஸை நடத்தி உன்னை வெளியே கொண்டாந்துடுறோம். நீ உனக்காக பண்ணல, நம்ம சாதி சனத்துக்காக பண்ணுதல. ஏல பாண்டி, உனக்கு உதவும் சித்தப்பாரு மாமன் முண்டனும் அந்த போலீஸ்கார பையன் முருகனும் இருப்பான்வ. நீதாம்ல நம்ம சாதிசன வாழ இந்த காரியத்தை பண்ணணும். அயத்து மறந்து கூட இந்த விஷயத்தை பத்தி வெளியே ஊச்சு விட்டுறக்கூடாது. இந்த உடம்புல இருக்கிறது வெறும் சதையும் ரத்தமும் இல்லை, நம்ம சாதி சனத்தோட மானமும் மரியாதையும். இந்த கை, சாமி சத்தியம் பண்ற இந்த கை உன்னோடது இல்லைல்ல, எங்களோடது. பெரிய கடை வெட்டுறதுங்க நாங்க தமிழை சத்தியம் பண்ணதா, ஓம் மூலமா பண்ணோம், அவ்வளவுதாங்க. ஐயா பார்க்க விடுங்கய்யா, சொன்னா கேளுங்கய்யா. ஐயாவை பார்க்க விட பாண்டி, வெளியே என்ன சத்தம்? போய் பாருல. முக்கியமான விஷயம் சொல்லுங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, யாருல நீ? தென்காட்சி ஜோசிருங்க. ஜோசிய மக்கள் வேற இடம் பாரு. ஐயாவுக்கு ஒரு குறி சொல்லி ஆகுது. ஐயாவுக்கு பௌர்ணமி அன்னைக்கு பெரிய கண்டம் இருக்குயா. அதுல இருந்து தப்பிச்சிட்டாருன்னா ஐயாவை யாரும் அசைச்சிக்க முடியாதுங்கய்யா. ஐயாவுக்கு ஊர் சனங்க குறை கேட்கவே நேரம் இல்ல, உன் குறிய கேட்க போறா இருக்கும் போல. ஐயா இன்னைக்கு தாங்கய்யா அந்த பௌர்ணமி நாளு. ஐயா இன்னைக்கு தாங்கய்யா அந்த பௌர்ணமி நாளு. ஐயாவை வெளியே போக சொல்லாதுங்கய்யா. ஐயாவுக்கு பெரிய கண்டம் இருக்குயா. ஐயா ஐயா என்ன உள்ள விடுங்கய்யா. ஐயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேங்கய்யா. யாருல அது? ஐயா யாரோ தென்காசி சோசினா இன்னைக்கு ஐயாவுக்கு கண்டம், வெளியில போனா ஆபத்துன்னு சொல்லுதான். அவன் கிடக்குறான் போக்கத்த பையன். ஐயா அவன் சொல்றது சரின்னு என் மனசுக்கு படுது. இன்னைக்கு நீங்க அவசியம் வெளியே போய்தான் ஆகணுமா? இல்ல பாண்டி, நீ இருக்கேல்ல, எனக்கு என்னலே பயம். வாழ ஐயா ஐயா என்ன பார்க்க விடுங்கய்யா. ஐயா 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 கூப்பிடுறீங்கய்யா. ஐயா கும்பிடுறேய்யா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா. அவசர காரியமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன், எல்லாரும் புறவு வந்து பாருங்க. ஐயா ஐயா இன்னைக்கு வெளியே போகாதீங்கய்யா. இன்னைக்கு தான் பௌர்ணமி நாளு, பெரிய கண்டம் இருக்கு. சரி சரி சொல்லிட்டல, புறப்படு புறப்படு. தாயி நீயாவது சொல்லு தாயி. ஏங்க அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்தேன். போற உசுரை வீட்டுல பூட்டி வச்சா போகாம நிறுத்த முடியுமா? கோட்டிக்காரத்தனமா இருக்கு. இல்ல நான் சோசியத்தை நம்புற சாதி இல்ல. நான் போறேன், வழிய விடுங்களேன். ஐயா சொன்னா கேளுங்க. ஐயா 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 தாயி ஐயா ஐயா ஐயா. ஏமா ஐயா வராரு, கரத்தால போய் உட்காரு. ஐயா நம்மளும் திரும்பி போயிடலாங்க ஐயா, இன்னைக்கு போக வேண்டாங்க ஐயா. முருகா ஒரே வெட்டு கிராமத்தோட சொல்லி முடியணும். பாண்டி, என்ன மன்னிச்சுங்க ஐயா.
என்னன்னா சீவலப்பேரி கிராமத்தை சேர்ந்த பாண்டிங்கிறவரு முன்சிப் கொலை வழக்குல குற்றவாளியா கருதப்படுறதுனால அவரை பத்தி தகவல் தெரிஞ்சவங்க போலீஸுக்கு தெரிவிக்கணுங்கிறது சர்க்காரோட உத்தரவு. நான் செஞ்ச பாவமும் என் வயிற்றுல வந்த பாவமும் போலீஸ்ல போய் நடந்து பாவத்தை கழுவுல. ஏவியா இப்படி ஆணி அடிச்ச மாதிரி நிக்கியா? ஒன்றும் இல்லை பிள்ளை, ஊர் வந்துருச்சு. நீ போய் உங்கள் சொக்காரங்க வீட்டில் இரு, உறவு வந்து பார்க்க. ஏயா இந்த நேரத்துல நான் எது செஞ்சாலும் சொன்னாலும் அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. மறுபேச்சு பேசாமல் போகல.